அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சூரியன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் உதவிகரமாக வலம் வர்றாரு. அதன் பிற்பாடு அவரால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் சாதகமாக இல்லை. வரவுக்கேற்ற செலவுகளும் ஏற்படுறதுனால சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிற்பாடு வரணமையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடிய வரையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது குடும்பத்தின் நலனுக்கு உகந்ததாகும். வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருள்களையும் பாதுகாப்பாக வைத்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது உத்தியோகம். ஜீவன காரகனான சனி பகவானை ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறதும் அவங்களுக்கு குரு பகவானின் பார்வை ஏற்படுறதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்துக்காட்டுது. மேலதிகாரிகளின் ஆதரவு அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலை இல்லாத அன்பர்களுக்கு அதிக முயற்சியின்றி நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு உகந்த வேலை கிடைக்குமுங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வர்றவங்களுக்கு சலுகைகள் கூட. தொழில், வியாபாரம், தொழில் மற்றும் வர்த்தக துறையினருக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பாதையில் சஞ்சரிக்குது. சிறந்த தொழில் அபிவிருத்தியையும் வர்த்தகர்களுக்கு லாபத்தையும் இவை குறிக்குது. அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்யும். புதிய விற்பனை கிளைகளை திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இது. நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது கலைத்துறையினர். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் எவ்வித முயற்சியும் இன்றி உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை உதவும். அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. கட்சி தொண்டர்களின் ஆதரவு மனசுக்கு உற்சாகத்தை அளிக்கும். மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்க நேரிடும். கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயரும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க. உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்கும். விவசாயத்துறையினர். கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்துருக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும். தண்ணீர் வசதி போதுமான அளவுக்கு கிடைக்கும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். தற்போது நடைபெறும் தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. பழைய கடன்கள்லாம் அடைபட்டு மனசுக்கு நிம்மதியை ஏற்படும். அடுத்தது பெண்மணிகள். பாக்கிய ஜீவன லாபஸ்தானங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான மாதம் இது என்று குறிப்பாக பெண்மணிகளுக்கு. திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரணமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு
மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அறிவுரை: சிக்கனமாக செலவு செஞ்சு எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சமாவது சேமித்து வைத்து கொள்ளுங்க. வருகிறதே என்று வாரி இறைத்து விட வேணாம். அடுத்தது பரிகாரம். குருவுக்கு மட்டும் பரிகாரம் செய்கிறது நல்லது. 10ல் குரு பதவியை பறிப்பார் என்றதொரு மூதுரை உண்டு. அதாவது பார்த்து வரும் வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது கருத்து. வியாழக்கிழமையில் பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளித்தால் போதும், தோஷம்லாம் நீங்கும். அல்லது அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வந்தாலும் பலன் கிடைக்குமுங்க.